السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 101 தடவை இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துக்கம், பிரச்சினைகளை நீக்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல் குர்ஆனினுடைய ஒரு வசனம், இதனை 101 தடவைகள் ஓதுவோம். இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை ஓதி அவர்கள் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள். அதனால் தங்களுடைய கிதாபுகளிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நாமும் யக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம். இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த குர்ஆனினுடைய வசனத்தை 101 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ وَأُفَوِّضُ أَمْرِي إِلَى اللَّهِ إِنَّ اللَّهَ بَصِيرٌ بِالْعِبَادِ. என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் நான் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்க்கிறவனாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 40வது அத்தியாயத்தின் 44வது வசனம். இதனை 101 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான்.